நிறைவு செய்தியாக பாகிஸ்தானில் அந்த உள்நாட்ட கலவரம் தொடங்கிவிட்டது. BLA பலூச் லிபரேஷன் ஆர்மி இதை அந்த பெண்கள் சார்ந்த குழு தான் இதை தலைமை எடுத்து நடத்துறாங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 200 பேரை இவர்கள் கொலை செய்து விட்டதாகவும் ஒரு 17 பேரை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்கிறதாகவும் பத்திரிகைகள்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே பலூச்சிஸ்தான் பத்தி நம்ம பேசியிருக்கோம் பலமுறை, 2-3 முறை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த பலூச்சிஸ்தான் பொறுத்த வரைக்கும் என்ன அதனுடைய ஜியாகிரபி பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் ஏரியா. பாகிஸ்தானுடைய பெரும்பான்மையான பகுதி பலூச்சிஸ்தான் தான் இருக்கு. 2வது லீஸ்ட் பாப்புலேட்டட் ஏரியா, நம்ம குறைந்த மக்கள் தொகை. 3வது அதிகமான ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, ரொம்ப ஹை பிரைஸ்டு அதிகமான கனிம வளம் இருக்கக்கூடிய ஒரு ரிச்சஸ்ட் ஏரியா. இது 3 நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 தெரிஞ்சிட்டோம்னா இதை அடுத்த விஷயம் வரலாம். இந்த பலூச்சிஸ்தான் என்பது பலூச்சிஸ்தானுடைய ஏரியா ஏற்கனவே ஈரான் கொஞ்சம் பிடிச்சு வச்சுட்டாங்க. ஏற்கனவே அதே போல ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பிடிச்சு வச்சாச்சு. அது பிடிச்சது போக மற்ற பகுதி தனியா பலூச்சிஸ்தான் ஒரு தனி நாடாக தான் இருந்தது 1948 வரை. நமக்கு 47 சுதந்திரம் கிடைச்சது. 48 வரைக்கும் பலூச் மன்னர் நேருக்கு கடிதம் எழுதுறார், நாங்க இந்தியாவோட அனெக்ஸ் ஆயிக்கிறோம், பாகிஸ்தான் கூட சேரல. எப்பயும் நேரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அவர் பாடி ஜாலியா இருந்தார், கண்டுக்கல. பாகிஸ்தான் 48 பலூச்சை கைப்பற்றி அதை தன்னுடைய மாகாணமாக அறிவித்தது. நடந்தது. ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் ஆயிடுச்சு. ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் என்று பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. மக்கள் மனதளவில் பாகிஸ்தானோட சேரல அன்றிலிருந்து இன்று வரை. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம்னா அது முழுக்க முழுக்க இந்த மலைவாழ் மக்கள் சொல்றோம் இல்லையா, இங்க ட்ரைப்னு சொல்லுவாங்க. நான் ட்ரைப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், புரியறதுக்காக ட்ரைப்ங்கிற வார்த்தை சொல்றேன். அது முழுக்க அந்த மாதிரி மக்கள் இன்னும் பல பேர் எழுத படிக்க தெரியாது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க என்னன்னா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க இருந்த அந்த மௌரிய சாம்ராஜ்யத்துல முக்கியமான ஒரு பகுதியா இருந்தது. பல பேர் புத்திஸ்டா இருந்திருக்காங்க, ஹிந்துக்களை இன்னும் கூட பல பேர் இருக்காங்க. இன்னும் பல பேர் இஸ்லாமியர்களாக பெயரளவில் இருந்தா கூட அந்த கலாச்சாரத்தை மாத்தல. அங்க உள்ள ஃபேமஸ் டெம்பிள் ஹிங்லாஞ்ச் மாதா டெம்பிள்னு பேர், காளி கோயில் இன்னும் வழிபாடு நடக்குது பலூச்சிஸ்தான். அதே போல அவங்களுடைய இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவங்களுடைய திருமண சடங்குலாம் பார்த்தா மராத்தி திருமண சடங்கு மாதிரி இருக்கும். இந்த 3ஆம் பானிப்பட்டு போர் நடந்தபோது ஹரியானால அங்க பானிப்பட்டுல கேப்சர்டு மராத் வாரியர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அடிமைகளாக கொண்டு போய் அங்க இஸ்லாம் அரசர்கள் வச்சிருந்தாங்க. அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க, செட்டில்டு. அவங்க மூலமாக அந்த மராட்டியன் வெட்டிங் கல்ச்சர்ல அங்க வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதே போல பலூச் அங்க உள்ள பலூச் மொழி பேசுறாங்க. அவங்க அவங்களுடைய பாரம்பரியமான ஃபோல்க் ஆர்ட், அதே போல மியூசிக், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இஸ்லாத்துல இதெல்லாம் ஹராம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஹராமெல்லாம் இன்றைக்கு அவங்க ஹராமாக அவங்க சொன்னாலும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவங்கள முஸ்லீம்லாம் ஒரு காலத்துல மாறினால் கூட ஹிந்து கலாச்சாரத்தின் அடையாளங்களை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புத்திஸ்ட் கலாச்சாரத்தின் அந்த அடையாளங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதான் பலூச்சினுடைய ஒரு கலாச்சார பின்னணி. இது நான் சொல்ல வரேன். இன்றைக்கு இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா, இந்த பலூச்சிஸ்தான்ல CPEC என்று, அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், அப்படி ஒரு நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒரு ரோடு போட்டு பலூச்சிஸ்தான் வழியா வரைக்கும் போட்டு சைனாவும் பாகிஸ்தானும் பொருளாதார வளத்தில் மேம்படுவதற்காக இந்த ரோடு போடப்படுகிறது என்று சொல்லி அவன் நோக்கம் என்னன்னா இங்கு உள்ள ரேர் மினரல்ஸ் முழுக்க அப்படியே கபலீகரம் பண்ணணும். வேற எதுவும் நோக்கம் கிடையாது. இப்ப அமெரிக்கா என்ன பண்ணாலும் அப்படியே பாகிஸ்தான் தாங்கி 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 ஏன் பிடிக்கிறான்னா, இந்த பலூச்சிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மேல அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய கண். இவங்க எல்லாருக்குமே பாகிஸ்தான் ஏன் பலூச்சை விட மாட்டேங்கிறான், அவனுக்கு அது மேல கண். ஆகவே இந்த கனிம வளங்களை சுரண்டுவதற்காக எல்லாம் சேர்ந்து உங்களை மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க சுதந்திர போராட்டம் பெரிய அளவுல வந்திருக்கு. நாங்க தனியா பிரிய போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்து அது போய்விட்டது என்று கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. இது ஒரு வகையில் நல்லது. என்னன்னா இது பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, சைனாவுக்கு ஒரு பெரிய வார்னிங், யுஎஸ்க்கு ஒரு பெரிய வார்னிங். அதனால நல்லது நடக்கட்டும், பார்ப்போம் நடப்பவைகளை.